பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறது இல்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்காக ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்ரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர்
கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்நிதியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வசத்தில் உள்ள யாவரும் வால வயதிலே சாவார்கள். ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாய் இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்கிறார் என்றான். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 36 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல அன்னாள் ஜெபம் பண்ணி அவள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாட்டை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, முதல் அதிகாரத்தில் அவள் பொருத்தனை பண்ணினபடி அவள் தன்னுடைய மகன் சாமுவேலை கொண்டு போய் அவன் பால் மறக்க பண்ணி கொண்டு போய் ஆலயத்தில் ஏலிக்கு முன்பாக விட்டு விடுகிறதை பார்க்கிறோம்.
ஆனால் இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தனக்கு செய்த காரியங்களை எண்ணி அவள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஏலி கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆனா அடுத்து இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதுல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 12ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஏலிக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு அவர்கள் என்ன பண்ணல? கீழ்ப்படியல, கர்த்தரை அறியவில்லை. ஆனால் பாருங்க, அந்த ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆசாரிய ஊழியம் செய்யும் போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்த அந்த நாட்கள்ல வருவார்கள். அப்படி வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க வேலைக்காரனை கொண்டு, அந்த ஆசாரியனுடைய வேலைக்காரனை கொண்டு ஒரு கையில 3 கூறுள்ள ஒரு ஆயுதம், அதாவது ஃபோர்க் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இப்போ வச்சிருக்கோம்ல, அந்த ஸ்பூன்ல அதாவது கூரா இருக்குது, அதை மாதிரி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களாம்? கொப்பரையில், பானையில், சருவத்தில், இதிலெல்லாம் வேக வைத்து கொண்டு இருக்கிற அந்த சட்டியில் என்ன பண்ணுவாங்களாம்? போய் குத்துவாங்களாம். குத்தும் பொழுது அந்த ஆயுதத்தில் வர்ற எல்லா அந்த அதாவது கரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்க எடுத்துக்கொள்வார்கள், அதாவது ஆசாரியர்களுக்கு வேணும்னு சொல்லி. அப்புறம் இப்படி எடுத்துக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்காரர்கள் பலியிடும் போது அந்த கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்களாம்? போய் எங்களுக்கு அதாவது வறுக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? இறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ பச்சையா இறைச்சி எங்களுக்கு வேணும், அவிச்சதெல்லாம் வேண்டாம், பச்சையா கொடு அப்படின்னு நிற்பாங்களாம். இப்படி அவங்க சொல்லும்போது கொழுப்பையாவது தகனிச்சிட்ட பிறகு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அதாவது நீ குடு, இல்லாட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்? பலவந்தமாய் இதை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அராஜகம் பண்ணுவாங்களாம். இப்படி பலி செலுத்த வருகிற பலிகளை எல்லாம் இவர்கள் என்ன பண்ணார்களாம்? அவர்கள் முறைப்படி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி அவங்க இச்சையின்படி அதை எடுத்துக்கொண்டு மீதியை கர்த்தருக்கு பலியிட ஆரம்பித்தார்கள். இப்படி இவர்கள் செய்கிற அந்த பாவம் கர்த்தருடைய சந்நிதியில மிகவும் பெரிதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வர ஜனங்கள் அந்த பலி செலுத்துறத கூட அவங்க அருவருப்பா எண்ணுகிறார்கள், வெறுப்பா என்றாங்க. ஏன் பலி செலுத்தணும்? நம்ம ஆண்டவருக்குன்னு போய் பலி செலுத்துறோம். ஆனா இவங்க ஆசாரியரா இருக்கிற இவங்க என்ன பண்றாங்க? அதை தகாத முறையில இவங்க முறைப்படி செய்ய விடாம அதை தடுத்து நிறுத்துறாங்களேன்னு சொல்லி ஜனங்களுக்குள்ள கோபம் அவங்க மேல வருது. அது மட்டுமல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா பலி செலுத்த வருகிற பெண்கள், அந்த பெண்களோடு இவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க 22ஆம் வசனத்துல, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்ரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. அப்ப பாருங்க, அந்த விபச்சார பாவங்களையும் அவங்க செய்யறாங்க. ஒரு ஆசாரியன், அதாவது ஏலிக்கு 2 பிள்ளைகள், அதாவது ஓப்னி, பினகாஸ். இப்போ இந்த 2 பிள்ளைகளும் கர்த்தருக்கு முன்னால பணிவிடை செய்ய வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். இவர்கள் பிரியமில்லாததை செய்கிறார்கள், அராஜகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் பலியிட வரும் பொழுது பலியை என்ன பண்றதில்லை, சரியா செலுத்த விடுறதில்லை. இதையெல்லாம் கேள்விப்பட்டும் இந்த ஏலி ஆரம்பத்திலே கண்டிக்காமல், அது முத்தி போன பிறகு அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் சொல்றாங்க, இப்படியெல்லாம் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்பா இப்படிலாம் செய்கிறீங்க, இதெல்லாம் நல்ல காரியம் இல்லை, இதெல்லாம் செய்யாதீங்க, கர்த்தருடைய கோபம் அவங்க மேலே வரும் அப்படின்னு அவர் கண்டிக்கிறத பார்க்கிறோம். ஆனால் ஆரம்பத்திலே அந்த பிள்ளைகள் செய்கிற தவறு ஒரு தகப்பனுக்கு நிச்சயமாய் தெரியும். அப்போ அந்த பிள்ளைக்காக என்ன பண்ணணும்? அவர் ஜெபித்திருக்க வேண்டும், இல்லை ஆலோசனை சொல்லியிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த பதவியிலிருந்து அந்த பிள்ளைகளை எடுத்திருக்க வேண்டும். அது சொந்த பிள்ளைகளா இருந்தாலும் பிள்ளைகள் நடத்தையில சரி இல்லாவிட்டால் கொடுக்கிற பொறுப்பை என்ன பண்ணணும்? எடுத்துடணும். ஆனா 3யும் செய்யல. ஒன்னு ஆலோசனை கொடுக்கல, அவங்கள கடிந்து கொள்ளல, அவங்க பதவியிலிருந்து அவங்கள விலக்கவும் இல்லை. ஆனா ஆரம்பத்திலே கண்டிக்காம எல்லாம் முடிஞ்ச பிறகு, முத்தி போன பிறகு அவங்க என்ன பண்றாங்க?
கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவங்க செய்ததுனால கர்த்தருடைய கோபம் அவங்க மேல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு ஊழியக்காரர்களே, அதாவது ஊழியம் செய்கிற யாரா இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் முதலாவது சபைக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். சபையில் வருகிற வாலிப பிள்ளைகளுக்கோ வாலிப சகோதரர்களுக்கோ முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். சபைக்குள்ள வைத்து அதாவது லவ் பண்ணுகிற காரியம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது நிமித்தம் சபை உடைகிறதை நாம் பார்க்கிறோம். சபையில் இருக்கிற ஊழியக்காரர் பிள்ளைகளே சபையில் வர விசுவாசிகளை விரும்புவது, இல்லாவிட்டால் சபை விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புவது, இப்படி அநேக காரியங்கள், தவறான காரியங்கள் சபைக்குள்ள நடக்கும் பொழுது அந்த சபை உடைகிறதை நாம் பார்க்கிறோம். இதனால நாம் ஊழியக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிற அன்பு அதாவது ஊழியக்காரர்களே, உங்கள் பிள்ளைகளை சரியாய் வளர்க்கிறதற்கு தவறாதீங்க. பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க தவறாதீங்க. பிள்ளைகளுக்காய் இரவும் பகலும் ஜெபிக்கணும். உங்க சபையில 1000 பிள்ளைகள் வரும், ஆனால் அந்த 1000 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாய் உன் பிள்ளையை வைக்க கூடாது. 1000 பிள்ளைகளில் அதாவது உங்க பிள்ளைகளை செப்பரேட் பண்ணி அவர்களுக்காய் உபவாசித்து அவர்களை தேவ சமூகத்தில் வைத்து சுத்திகரித்து அவர்களுக்காய் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால்தான் அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாய் வளரும். ஏன் சொன்னா ஊழியம் செய்வது பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அப்போ ஊழியம் செய்யும் பொழுது பிசாசு குடும்பத்தை தான் அவன் குறிவைப்பான், பிள்ளைகளை குறிவைப்பான், அதாவது ஊழியக்காரிகளை குறிவைப்பான். அப்போ இந்த பிசாசின் குறியிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் குடும்பமாய் உபவாசித்து குடும்பமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற ஊழியங்கள் தான் நிலை நிற்கும். கருமையான தேவ பிள்ளைகளே, பிள்ளைகள் சிறு பிள்ளையாய் வளரும் போதே சாமுவேலை போல வளர்த்து விட வேண்டும். அல்லேலூயா. எப்படி அன்னாள் தன் பிள்ளையை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தால் கொண்டு வந்து அந்த சின்ன பிள்ளைன்னு பார்க்காம ஏலி கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். ஏலியுடைய பாதத்திலிருந்து அந்த அதாவது ஆலயத்தினுடைய அதாவது காரியங்கள், அதாவது அந்த ஆலயத்தில் பெருக்கிறது, கதவை பூட்டுறது, திறக்கிறது, விளக்கேற்றி வைக்க, இப்படி நிறைய காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள்ல ஏலிக்கு அவன் உதவியாய் இருந்தான். என கருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதே ஊழியத்துல சொல்லி இப்படிதான் இருக்க வேண்டும், ஊழியம் செய்யும் பொழுது நாம் இப்படிதான் இருக்க வேண்டும், முன்னால நிற்கிற நாம் இப்படிதான் ட்ரெஸ் உடுத்த வேண்டும், இப்படிதான் ஹேர் ஸ்டைல் இருக்க வேண்டும். என கருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் முதலாவது சாட்சியாய் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் சபையில வருகிற வாலிப பிள்ளைகள் சாட்சியாய் இருப்பார்கள். உங்க பிள்ளைங்க தான் ரோல் மாடல். உங்க பிள்ளைங்க அவங்க ட்ரெஸ்லயோ ஹேர் கட்டிங்லயோ மற்ற காரியத்திலேயோ அவர்கள் தவறும் பொழுது அதை பார்த்து அப்படியே சபையில வர பிள்ளைகள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் சினிமாவோ சீரியலோ அதாவது யூடியூப்ல வரக்கூடிய வேண்டாத காரியங்களோ கேம்ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர்களை இஷ்டத்துக்கு விட்டால் வருகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல முடியாது. ஏலி அப்படிதான். அவன் சின்ன காரியத்தில் அவங்க சாப்பிட்ற அந்த பலியிடுகிற விஷயத்துல அவங்க தவறு செய்யும் போது கண்டித்திருந்தா வேசித்தனத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அப்பமே கண்டிக்காம விட்டு விட்டு கடைசியில காணாதமாய் இருந்ததுனால கடைசியில் அவங்க வருகிற பெண்களோடு வேசித்தனம் பண்ணுகிறார்கள். ஆலயம் என்பது பரிசுத்தமான இடம். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வைத்து வேசித்தனம் பண்ணுவதற்கு இடமே இல்லை. அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து ஒருத்தர் பார்த்து லவ் பண்றது அது ஆலயத்தில் இடம் கிடையாது. ஆலயம் என்பது தேவனுடைய மகிமை, தங்கும் இடம், தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இந்த ஆலயத்தை கெடுத்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு லவ் பண்ணணும், உனக்கு ஜாலியா இருக்கணும்னா எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்கு உலகத்துல. அந்த இடத்துக்கெல்லாம் நீ கடந்து போ. ஆனா ஆலயத்துக்குள்ள வந்துட்டேன்னா ஆலயத்துல ஒரு பெண்ணை பார்க்கும்போது
அது உன் கூட பிறந்த சகோதரியாய் பார்க்க வேண்டும். ஒரு ஆண் பிள்ளையை பார்க்கும்போது உன் அண்ணனாய் தம்பியாய் பார்க்க வேண்டும். இதை தவிர வேறொரு எண்ணத்தோடு வேறொரு சிந்தையோடு நீ பார்ப்பாய் என்று சொன்னால் அது விபச்சார பாவம். அல்லேலூயா. அதே போல பெரியவங்களும் தான், திருமணமானவர்கள் கணவன் மனைவியாய் வருகிறவர்கள் கூட வேறொரு சகோதரியை பார்க்கும்போது உன் கூட பிறந்த சகோதரியாய் பார்க்க வேண்டும். ஐயோ, நம்ம மனைவியோடு இவ அழகா இருக்கிறாளே, இவங்க அழகா ஜெபம் பண்றாங்களே, இவங்க அழகா பாட்டு பாடுறாங்களேன்னு நினைச்சேனா நீ ஒரு விபச்சார பாவம் செய்தவள் என்று வேதம் சொல்கிறது. நீ பார்க்கிற பார்வையில் மத்தேயு 5:28 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நீ ஆலயத்துக்கு வரியா? யாரை பார்க்க வர? ஆண்டவரை பார்க்க வர, ஆண்டவரை ஆராதிக்க வர, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வர, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வர. அந்த பயபக்தியோடு நீ கடந்து வர வேண்டும். ஆலயத்துக்கு வரவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, எப்படி உடுத்துறாங்க, எப்படி இருக்கிறாங்க, யாரை லவ் பண்ணலாம், அந்த மோட்டிவோடு ஆலயத்துக்குள்ள கடந்து வராத. அப்படி கடந்து வந்தேனா ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிற மேன்மையை நீ இழந்து போவாய். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, ஏலியின் பிள்ளைகள் அப்படிதான் மேன்மையை இழந்து போனார்கள். அவர்கள் தகப்பன் ஏலி அவர்களை கண்டிக்காதபடியினால அப்போ ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் வருகிறார். அந்த மனுஷன் 27ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 27லேருந்து 34 வரைக்கும் சாபம், அந்த ஏலியின் குடும்பத்துக்கு வரக்கூடிய சாபத்தை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினத்தில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி. பாருங்க, இதுல இருந்து தொடங்கி இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த 34ஆம் வசனம் வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய சாபத்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா என்னை காட்டிலும் உன் குமாரர் உனக்கு மேலா? குமாரர் தவறு செய்யும்போது கண்டிக்கணும், அவங்கள பதவியிலேருந்து எடுத்துடணும். ஆசாரியர் ஊழியர் செய்கிறாங்களோ அதுலேருந்து எடுத்துடணும். என் பிள்ளை அதனால எப்படி எடுக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. தப்பு செய்யும்போது அவன் பாதை கரெக்டாக இல்லாமல் ராங் ரூட்டில் போகிறானா தெரியுதா, எடுத்துருங்க. அந்த பதவியை கொடுக்கக்கூடாது, அதை வேற யாருக்காவது கொடுங்க, சபை விசுவாசிகளுக்கு கொடுங்க. உன் பிள்ளை பாவம் செய்து கொண்டு இருக்கும்போது, அந்நிய நுகத்தோட பிணைக்கப்பட்டு இருக்கும்போது, அந்நிய பெண்களை, அந்நிய வாலிபனை லவ் பண்ணி கொண்டு இருக்கும்போது, நீ அறிந்தால், அதை கேள்விப்பட்டால், உன்னுடைய மகளோ மகனோ அதை கண்டிக்க வேண்டும். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, கண்டும் காணாமல் இருந்தால் இந்த ஏலிக்கு நடந்த காரியம்தான் நடக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. என கருமையான தேவ பிள்ளைகளை, இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு தவறு செய்தாலும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்து கொண்டு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா என் காணிக்கை, என்னுடைய பலியெல்லாம் நீங்க உதைக்கிறீங்க, என் காணிக்கையெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, வாங்கி கொளுத்து போறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளை, அது மட்டும் இல்லை, என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு கனம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். நம்ம அசட்டை பண்ணா நம்மளை கனவீனப்படுத்துவார். அதனால ஊழியக்காரர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுதல் என்னன்னு சொன்னா, குடும்பமாய் என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லாவிட்டால் உங்களுடைய வசதிப்படி அந்த குடும்பத்தில் எல்லாரும் ஐக்கியப்பட்டு உபவாசித்து ஒரு நாளை நியமித்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் இருந்தால் மட்டுமே பிள்ளைகள் தவறி இடறி விழாது. அது மட்டுமல்ல, பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டாலோ, மற்றவர்கள் உங்கள் பிள்ளை இப்படி இருக்கிறது என்று சொன்னாலோ அவர்கள் மேல் கோபப்படாமல் பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பது ஒரு தகப்பனுடைய வேலை, தாயினுடைய வேலை. அதுவும் ஊழியக்காரர் கட்டாயம் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும். ஏன் சொன்னா, சிட்சிக்காத பிள்ளை வேசியின் பிள்ளை என்று
வேதம் சொல்கிறது. அதனால ஐயோ பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்கள மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு நினைக்க கூடாது. சின்ன வயசுல இருந்து நீங்க பாருங்க, குழந்தையிலிருந்து வளரும் போதே நம்ம ஊழியக்காரங்க நம்ம ஆண்டவர் இப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு, இப்படி தான் வளரணும், இப்படி தான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் இது பண்ணணும், நம்ம இப்படி தான் இருக்கணும், உலகத்தோடு ஒத்து வாழ முடியாது, உலகத்தோடு நம்ம அரட்டை அடிக்க முடியாது, உலகத்தோடு மிங்கிளாக முடியாது, உலகத்தில் இருந்தாலும் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு வசனத்தை போதித்து வளர்க்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் பிள்ளைகளுக்கு வசனம் தெரியாது. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, ஏன்னா தாயின் தகப்பனும் ஊழியம் 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 சொல்லி ஓடி விடுகிறார்கள். பிள்ளைகளுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு அமர்ந்து உட்கார்ந்து வசனத்தை சொல்லி கொடுங்க. அவங்கள உபவாசிக்க கற்றுக் கொடுங்க. தேவ சமூகத்தில் எப்படி காத்திருக்கணும், எப்படி நாங்கள் காத்திருந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம், நீ அதை மாதிரி செய் என்று சொல்லி பிள்ளைகளை வழி நடத்த முதலாவது ஊழியக்காரர்களுக்கு தெரியணும். ஏன் சொன்னா, குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி சபையை நடத்த முடியும்? குடும்பத்தை முதலாவது நடத்த தெரியணும். 2 பிள்ளையோ 4 பிள்ளையோ எத்தனை பிள்ளை இருக்கோ அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள நிக்கணும் ஸ்ட்ராங்கா. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, உன் பிள்ளைகளை ஒரு கூட்டத்துக்குள்ள, ஒரு வாலிப பிள்ளைகள் கூட்டத்துக்குள்ள அனுப்புனா என் பிள்ளை பரிசுத்தமா திரும்பி வருவாள் என்ற நம்பிக்கை இருக்கணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணும்னா, அதிகமாய் வேத வசனம் உள்ள இருக்கணும். மனசுக்குள்ள வேத வசனம் தான் ஒரு பிள்ளையை புடமிடும். எனக்கு கருமையான தேவ பிள்ளையை, வேத வசனம் தான் ஒரு பிள்ளையை பரிசுத்தப்படுத்தும். வேத வசனத்தை அவர்கள் மனப்பாடம் பண்ண வைக்கணும், அவர்களை படிக்க வைக்கணும், அவர்களை ஜெபிக்க வைக்கணும். ஒருவேளை பிள்ளைகளுக்கு அது கஷ்டமா இருக்கலாம், கடினமா இருக்கலாம். ஐயோ ஏன் இந்த குடும்பத்துல பிறந்தோன்னு கூட சொல்லி பிள்ளைகள் உங்களை திட்டலாம். ஆனால் அதை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு கருமையான தேவ பிள்ளையை வளர்க்க வேண்டிய வழியில முதல்ல இருந்தே நடத்துங்க. ஒரு 10 வயசு வரைக்கும் பிள்ளைய நல்லா ஜாலியா உலகப்புறமா வாழ விட்டுட்டு, அதுக்கப்புறம் 10 வயசுக்கு மேல பரிசுத்தமா இரு, பைபிளை படி, வேதத்தை படி அப்படின்னு அந்த பிள்ளைங்களை போய் மிரட்டுறதோ அடிக்கிறதோ செஞ்சீங்கன்னா அது சீப்போன்னு சொல்லும். எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளை, சிறு வயதிலிருந்து, அந்த பிஞ்சு வயதிலிருந்து, இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டணும்னா டிவியை போட்டு செல்போனை காமிச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க. இல்ல, பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போதே பைபிள் கதையை அழகா சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அந்த பிள்ளைங்க மனசுல அப்படியே பதியும். அந்த பிள்ளைங்க வளர்ந்தாலும் அது அப்படியே பரிசுத்தமாய் வளரும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி ஏலி கண்டிக்காதது நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, இதுல என்ன ஒரு கிழவன் கூட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய சாபம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வால வயதிலே சாவார்கள், உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வால வயதிலே சாவார்கள். எவ்வளோ ஒரு சாபம்ல. அந்த நாட்களில் ஆண்டவர், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் இரக்கத்தின் தேவனா இருந்தாலும் அவர் தவறு செய்யும்போது கண்டிக்கிற தேவனா இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமா இருக்கும், அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். பாருங்க எவ்வளவு ஒரு பயங்கரம் இல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லி, அன்றைக்கு நான் என் விருப்பத்தின்படி, என் மன விருப்பத்தின்படி ஒரு ஆசாரியனை எழுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு ஊழியக்காரிகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எத்தனை இருந்தாலும் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா, தேவனுக்கு பயந்து வாழ்றாங்களா, இல்லை அவங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபிங்க. ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிங்க. அப்பா என் பிள்ளைய, என் மகளை ரட்சிங்க. அதுங்க எப்படின்னா வந்துடும், ரட்சிக்கப்பட்டுரும், என்னைக்காவது நல்லா ஆயிடுவாங்க. இல்லை, தவறு செய்யும் போது ஒரு தாயானவள், தகப்பனானவன் கண்டிக்க வேண்டும். அதுவும் ஊழியக்காரர்கள் கண்டித்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடமும் கொடுங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்கள வெளியே கூட்டுட்டு போகணுமா, ஹோட்டல் கூட்டு போக சொல்றாங்களா, கூட்டு போங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா பிள்ளைகள் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல அவர்களை நீங்க வளர்க்க தவறிவிட்டால் சபை உடைந்து போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால பிள்ளைகளை வளர்க்கறதுல ஜாக்கிரதையா இருங்க. ஹவுஸ் விசிட்டிங் போறீங்களா, காலையில போங்க. ஈவினிங்ல பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது அம்மா என்ன பண்ணணும், கூட இருக்கணும், ஒரு தாய் கூட இருக்கணும். நீங்க பாட்டுக்கு 2 பேரும் ஹவுஸ் விசிட்டிங் போறேன், அங்க போறேன், ஊழியத்துக்கு போறேன், பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு போனீங்கன்னா
அந்த பிள்ளைகள் உலகத்துல போய் சிதறி விழுவதற்கு அது இடமாயிருக்கும். அதனால ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்க. பிள்ளைய சின்ன வயதிலிருந்தே கத்தருக்குள்ள நடத்துங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அன்பின் தேவனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவா அதீரபா லபௌரி அத்தியாரபோ லக்கத்பியா தரைக்கரபா. அப்பா, ஏலி ஆண்டவரே தன் பிள்ளைகளை சரியாய் வளர்க்க தவறுதன் நிமித்தம் ஆண்டவரே, அப்பா, ஏலியின் பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா, ஒரே நாளில் இழந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே நீங்க மனம் இறங்குங்கப்பா. இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே, நீங்க ஆலோசனையாய் கொடுத்த அந்த வார்த்தைகளை அவர்கள் அசட்டை பண்ணாதபடி, அல்லல் தட்டாதபடி அதை எடுத்துக்கொண்டு அப்பா பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு வேண்டிய ஆண்டவரே கிருபைகளை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளும் பிள்ளைகளை பரிசுத்தத்துக்குள்ள வளர்க்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர் தீரபா லபௌரியம் தராலர் பேக்கரபா அரோஹசல்லா கனாரபா கரபா. ஏலியின் பிள்ளைகள் ஆண்டவரை மடிவதற்கு காரணம் அப்பா அந்த தகப்பன் ஏலி ஆண்டவரை, அப்பா அவனுடைய பராமரிப்பு, அவனுடைய கவனக்குறைவு, பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கண்டிக்காத காரியம் ஆண்டவரை. இதே போல யாரும் இருக்கக்கூடாதப்பா. ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு ஆண்டவரை ஊழியக்காரர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து தன் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துறதுக்கு கிருபை தாங்க. அதே போல ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்த கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஊழியக்காரர் குடும்பத்துல இருந்தாலும் எத்தனையோ பிள்ளைகள் தாய் தகப்பனை துச்சமா நினைக்கிறாங்க, தூக்கி எறிகிறாங்க, சொல்ற வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஆண்டவரை இறங்கி ஆண்டவரை முரட்டாட்டம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பீராக. டாடி ஐ லவ் சகே மாரா தூபரா கரபா ஓரி கரபா தீனமா கரபா. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் பெற்றோர்களுக்கு அப்பா ஊழியக்காரர் பிள்ளைகள் தலை குனிவை கொண்டு வரக்கூடாது டாடி. ஆண்டவரே, அந்த விஷயத்துல பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்யுங்க டாடி. பலப்படுத்துங்க டாடி. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற இந்த நாள்ல உடைந்து போயிருக்கிற அநேக சபைகள் உண்டாப்பா. அந்த சபைகளை எல்லாம் மறுபடி எடுத்து கட்டுங்க டாடி, எடுத்து கட்டுங்க டாடி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கட்டும் அப்பா. என்ன செய்ய, என் பிள்ளையால, என் மகனால, மகளால இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அன்பு கத்தாவை ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா. அப்பா அவங்களை விடுதலை செய்யுங்க டாடி. மறுபடியும் அவங்க ஊழியம் செழிக்கட்டும், நாம மகிமைப்படட்டும். அவை அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.